11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் பிரதமர் மோடியை பார்த்ததில்லை என்று திமுக எம்பி ஆர் ராசா விமர்சித்துள்ளார். மோடி அரசாங்கம் இருக்கிறதே, மோடி அரசாங்கமும் நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை. நான் என்னுடைய 32வது வயதில் நாடாளுமன்றத்திற்கு சென்றேன். எனக்கும் இப்போது 60 வயது ஆகிறது. மத்தியிலே 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வழக்கை சந்தித்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப நானே வாதாடி ஜெயிச்சு வந்திருக்கேன். அரசியலில் உச்சம் எல்லாம் தொட்டவன், எல்லா பள்ளத்துக்கும் போயிட்டு வந்தவன். பல பிரதமரை பார்த்துருக்கேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தேவகவுடா பிரதமர், திரும்ப அமைச்சராக வந்தபோது வாஜ்பாய் பிரதமர், அப்புறம் 2 முறை மன்மோகன் சிங் பிரதமர். இத்தனை பிரதமரை நான் பார்த்துருக்கேன். இதுக்கடல ஐக்கிய குஜரால் வந்தார். ஏறத்தாழ 4-5 பிரதமர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் எந்த பிரதமரும் வராமல் இருந்ததில்லை. காலையில் 11 மணிலிருந்து 12 வரை கேள்வி நேரம். அந்த கேள்வி நேரத்தில் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும். மணிப்பூரிலே தட்டுப்பாடா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, தமிழ்நாட்டில் உணவு பஞ்சமா, அல்லது கேரளாவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, நிலக்கரி வரவு குறைவா, தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா, தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா, எல்லா மாநிலத்திலே இருந்தும் கேள்விகள் வருகின்ற நேரத்தில் பிரதமர் இருக்க வேண்டும். இருப்பதுதான் மரபு. அப்பதான் இந்தியாவை பற்றிய முழு படமும் தெரியும் பிரதமருக்கு. பிரதமர் எதை வேண்டுமானாலும் தவிர்க்கலாம். நாடாளுமன்றத்தை கேள்வி நேரத்தை தவிர்த்ததாக வரலாறே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன், நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் சொன்னா நம்புங்க, இந்த 12 ஆண்டு காலத்தில் 3வது வந்திருக்கிறாரு. இந்த 11 ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட மோடியை நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் பார்த்ததே இல்லை. நாடாளுமன்றம் நடக்கிறது என்றால் பிரதமர் இருக்க வேண்டும். ஆனால் நாடாளுமன்றம் நடக்கிற போதுதான் இவர் வெளிநாட்டுக்கு போவார். என்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு நாங்களாம் உள்ள போய் முதல் நாள் நிற்கிறோமோ அன்னைக்கு தான் டாட்டா காமிச்சு வெளிநாடு போவார். வெளிநாடு பயணம். இதெல்லாம் ஜனநாயகத்தை மதிக்கிறதா? இதெல்லாம் நாடாளுமன்றத்தை மதிக்கிறதா? சர்வாதிகாரம் கொடிகட்டி பறக்குது. யாரும் கேட்பதற்கு நாதி இல்லை. எப்படி அண்ணா போராடினாரோ ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகும், எப்படி ஆளுங்கட்சியாக வந்ததற்கு கலைஞர் போராடினாரோ, அதை போல இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய சக்தியை, சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே ஒரு மனிதர் தான். யாருக்காச்சும் தில் இருக்கா? நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பிரதமர் அவர்களே, நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாங்கள் தனி என்று சொல்லக்கூடிய ஆற்றல், உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஆற்றல், போராளிகள் ஓய்வதில் என்ற தலைப்பிற்கு அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.